27ஆம் தேதி ஒரு காலை ஒரு 11 மணி அளவுல பர்ஸ்ல அந்த 2500 ரூபாய் பணமும் ஒரு நகையும் காணோம். திருபுவனம் காவல் நிலையத்தில் வாய்மொழியா ஒரு புகார் ஒண்ணு கொடுக்குறாங்க. அஜித், நவீன், அப்புறம் இன்னும் 2 பேர் இவங்களெல்லாம் கூட்டிட்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு போயிட்டு 3 இடத்துல அவங்கள வச்சு அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் இதுல டைரக்டாவே ஈடுபட்டு இருக்காங்க. காவல் கொட்டடி சித்திரவதைகளை பொறுத்த மட்டும் பலது ரிப்போர்ட்டே ஆகும். அஜித்குமார் இறந்ததுனால இது செய்தியாச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் கூட அருகில் இருக்கிற எதனா ஒரு காவல் நிலையத்தில் எதனா ஒரு காவல் சித்திரவதை, ஏன்னா அது ரொம்ப யூஸ்வலா மாறிடுச்சு. இவர்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், அடிக்க அடி உதைக்க சுட்டு கொண்டாதான் வந்து குற்றங்கள்லாம் குறையுன்ற மனநிலை மக்கள் மத்தியில இருக்கு. இப்ப நேத்து நடந்தது வந்து பெனிக்ஸ் ஜெயராஜை விட குற்றமான ஒரு சம்பவம் நான் சொல்றேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, அஜித்குமார் மேல எந்த ஒரு முன் வழக்குகளும் இல்லை. பொதுவாக காவல் கொட்டடி சித்திரவதை மேலேயோ என்கவுண்டர் டெத் மேலேயோ மக்களுக்கு வந்து ஒரு காவலர்கள் சொல்லக்கூடிய கதைகளை நம்பக்கூடிய மனநிலையும் மக்கள் மத்தியில இருக்கு. இந்த ஆட்சி பொறுப்பெடுத்தது வந்து கிட்டத்தட்ட 18 என்கவுண்டர் டெத்து மட்டும் 18 கொலைகள் நடந்த பிறகு கூட எந்த ஒரு இதையுமே இல்லாம ஒரு அரசு இங்க வந்து செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ற ஸ்டாலின் கரம் வந்து ரத்தம் படிஞ்சு 2018 இந்த ஹைட்ரோ கார்பன் போராட்டம் இருக்கும்போது நடிச்சு எனக்கு காது செவிப்பறை வந்து கிழிஞ்சு காதுல தண்ணி ஊற்ற பார்த்தேன். நீங்களே அந்த நான் சித்திரவதை அனுபவிச்சிருந்தேன். அதனாலதான் நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து ராட்டினம் கட்டுற பழக்கம் சென்னை காவல்கள் நிலையங்கள்ல சில இடங்கள்ல ராட்டினா இந்த விசாரணை படத்துல கட்டி தொங்க விடுறாங்களா, அந்த மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட்ல கூட்டு போய் தான் கை உடைப்பாங்க. இருக்கிற உயர் அதிகாரிகள் நிறைய இங்க அடிக்கிற கையை உடைக்கிறதுக்கு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, லாடம் கட்டுறதுக்கு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. நடக்கிறதான் சினிமால காட்டும். உண்மைன்றது நம்ம கற்பனையோட கொடூரமா இருக்கு. ஒரு ரவுடி எப்படி வேணாலும் இயங்கலாம். காவலர்கள் வந்து அரசமைப்பு சட்ட விதிக்கு உட்பட்டு தான். அப்ப ஒரு கிரிமினலுக்கும் போலீஸ்க்கும் என்ன வித்தியாசம்? வணக்கம் பிரதர். வணக்கம். திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு ஒரு திருட்டு வழக்கில் வந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்துடுறாரு. இது வந்து ஒரு லாக்அப் டெத். காவல்துறையினாளர் வந்து அடித்தே தான் அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுட்டாரு அப்படின்னு அவங்களோட உறவினர்கள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது. நீங்க அது தொடர்பாக எதுவும் தகவல் சேகரிச்சிருக்கீங்களா? எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு? அதாவது விருதுநகர் மாவட்டம் திருபுவனத்துல மடபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் கோவில், ஐயனாரும் மற்றும் பத்ரகாளி அம்மன் கோவில் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல தான் இருக்குதுன்ற மாதிரி தகவல் வருது. அந்த கோவில்ல ஒரு தனியார் காவலாளியா பணிபுரியறவர் தான் இந்த அஜித் என்கின்ற இளைஞர். 27ஆம் தேதி ஒரு காலை ஒரு 11 மணி அளவுல 11-12 மணி போல ஒரு வயதான தாயும் ஒரு அம்மாவும் வராங்க. அவங்க காரை வந்து இவர் ஒரு வேலட் பார்க்கிங் மாதிரி ஒரு உதவி, அங்க ப்ராப்பரா அந்த வேலட் பார்க்கிங்லாம் கிடையாது, இவர்கிட்ட உதவியா பார்க் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சக்கர நாற்காலி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு ஒரு காரை பார்க் பண்ணி விட்டுருப்பான்னு கேட்கும்போது இவருக்கு எனக்கு கார் ஓட்ட தெரியாது, இன்னொருத்தரை நான் கூப்பிட்டு வந்து காரை பார்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரே காரை பார்க் பண்ணிட்டு வந்து ஒரு 12 மணி போல அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போனவங்க அந்த பர்ஸ்ல அந்த 2500 ரூபாய் பணமும் ஒரு நகையும் காணோம் அப்படின்றது வந்து அதே நாள்ல வந்து ஒரு நீங்க சொல்லக்கூடிய அந்த திருபுவனம் காவல் நிலையத்துல போயிட்டு வாய்மொழியா, ரிட்டன் கம்ப்ளைண்ட் கிடையாது, வாய்மொழியா ஒரு புகார் ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த வாய்மொழி புகாரை எடுத்துக்கிட்டு அதே தினத்துல ஒரு இரவு 7 மணி போல அந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்ட கேட்டு அந்த சம்பந்தப்பட்ட இவர் அஜித், நவீன், அப்புறம் இன்னும் 2 பேர் இவங்களெல்லாம் கூட்டிட்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு போயிட்டு 3 இடத்துல அவங்கள வச்சு அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து பேருந்து நிலையம், பஸ் டிப்போ, மடப்புறத்துல இருக்கிற பேருந்து நிலையம், மாணவர் விடுதியோட பின்புறம், அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா துணை காவல் கண்காணிப்பாளருடைய அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய அந்த காவலர்களை உதவிக்கு வச்சுட்டு தான் இவங்களை கடுமையா தாக்கியிருக்காங்க. ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் இதுல டைரக்டாவே ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்படி கடுமையா தாக்குதல்ல வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவரு நம்ம கோவிலோட அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூமுக்கு பின்னாடி தான் வச்சிருக்கிறோம், நீங்க எங்களை அங்க கூட்டு போங்க. காரணம் வந்து இவங்க வந்து 3 இடத்துல மாத்தி மாத்தி வச்சு தாக்குறாங்க. அப்ப வந்து சரி இவங்க கிட்ட தப்பிச்சா போதும்ன்ற மனநிலையில இருந்து எங்களை வந்து அங்க கூட்டு போங்க, நாங்க கூட்டுறோம். அவங்களுக்கு என்ன மனநிலைன்னா, அங்க போனா நம்மளுக்கு எதனா ஒரு உதவி கிடைச்சிடும், நம்மளை தாக்குனதை பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து எதனா ஒரு உதவி செஞ்சிருவாங்க, யாருன்னா நம்ம அலுவலர்களும் இல்லை கொண்டு வந்து விட்ட நிர்வாகிகளும் கூட நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க போயிட்டு இந்த உண்மையை சொல்றாங்க. சார் நாங்க நகையெல்லாம் திருடலை, உங்ககிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி தெரியாம இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னேன்னு தெரிஞ்சா அங்கேயும் போட்டு நல்லா அடி. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் சிறுநீரகத்துல பாதிப்பு ஏற்பட்டதை வந்து அந்த காவலர்களுக்கு தெரிஞ்சு அவரை வந்து ஒப்படைச்சிடுறாங்க. சனிக்கிழமை மாலை 7 மணி போல 7-8 மணி போல கிட்டத்தட்ட ஒரு நாள் கழிச்சு
ஒப்படைச்சிடுறாங்க. கோவில் நிர்வாகிகளை அவர் ஆட்டோல கொண்டு போய் தனியார் மருத்துவமனை கொண்டு போகும்போது சேர்த்து அனுமதிக்க முடியாது, இவரை அட்மிட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது தான் அரசு மருத்துவமனை கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போன பிறகுதான் அவர் இறந்துட்டாருன்னு தெரிய வருது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு அவருக்கான பிரேத பரிசோதனை அதே மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் நடந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அஜித்குமார் மேல எந்த ஒரு முன் வழக்குகள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதாக எந்த ஒரு வழக்குகளும் இல்லை. அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பொதுவா காவல் கொட்டடி சித்திரவதை மேலேயோ என்கவுண்டர் டெத்துக்கு மேலேயோ மக்களுக்கு வந்து ஒரு காவலர்கள் சொல்லக்கூடிய கதைகளை நம்பக்கூடிய மனநிலையும், இவர்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், அடிக்க அடி உதைக்க சுட்டு கொண்டாதான் வந்து குற்றங்கள்லாம் குறையுன்ற மனநிலை மக்கள் மத்தியில இருக்கு. ஆனா அந்த மனநிலை தான் வந்து இது போன்ற கொலைகள் செய்வதற்கு கூட இன்னைக்கு காரணமா இருக்கு. ஒரு வகையில நம்ம கூட வந்து ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய கழிப்பறையில வழுக்கி விழுறாங்கன்னும் போதே நம்ம கேள்வி என்கவுண்டர்ல கொல்லப்படுறாங்கன்னும் போது நம்ம கேள்வி இல்ல. எல்லாரும் அதை கிண்டலாவே சொல்லுவாங்க, அரெஸ்ட் ஆன உடனே நாளைக்கு வந்து இவங்க காவல் நிலையத்துல வழுக்கி விழுந்துடுவாங்க, அந்த போட்டோ நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நகைப்புக்குள்ளாகவே வந்து நிறைய பேர் பேசுறாங்க. கிட்டத்தட்ட ஃபெனிக்ஸ் ஜெயராஜ்ல கூட ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, அவங்களை அரெஸ்ட்னு ஒண்ணு பண்ணாங்க, ஒரு ரிமாண்ட்னு ஒண்ணு பண்ணாங்க. இவங்களை கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் வந்து எந்த ஒரு விசாரணைக்கு ஒரு 2500 ரூபாய் பணம் ஒரே ஒரு செயினுக்காக ஏன் இவ்வளவு தூரம் அவங்கள நீங்க 2500 ரூபா சொல்றீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பள்ளிக்கூட அருகில வந்து போதைப் பொருள் விற்கிறாங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. 100 கால் பண்றாரு, எஸ்பிக்கு போடுறாரு, எல்லாருக்கும் மனு போட அவரை கொண்டு போய் இதே மாதிரிதான் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் இதுல வச்சு சட்டவிரோதமா காவல் அடைப்புல வச்சு அவரையும் தாக்குனாங்க. ஸோ போலீஸ்க்கு வந்து இது வந்து 2500 ரூபாயா 1,00,000 கோடிலாம் இது பண்ணாங்கன்னா அவங்கள மரியாதையா நடத்துவாங்க. இந்த சின்ன திருட்டெல்லாம் எப்பவுமே போலீஸ் வந்து ரொம்ப பெரிய சமூக பிரச்சனையா கருதுறது வந்து ஒரு மனநிலையாவே இருக்கு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற அழுத்தங்களை இந்த மாதிரி அப்பாவிகளை வச்சுதான் தீர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையில கூட நடந்தது என்னன்னா, ஒரு அரெஸ்ட் மெமோ கிடையாது, இவர் முறைப்படி கைது பண்ணல, ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் இல்ல, ரிட்டன் கம்ப்ளைண்டே அந்த காவல் நிலையத்துக்கு வந்த வேறொரு வழக்குக்கு வந்த ஒரு வழக்கறிஞர் மூலம் தான் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டே அந்த அம்மா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கூட வாங்காம எந்த ஒரு விஷயமும், ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, நான் வந்து காலையில எக்ஸ்ரே எடுக்க போயிருந்தேன், அங்க கலட்டி வந்து நான் என் பர்ஸ்ல வச்சேன்னு சொல்றாங்க. அந்த பர்ஸை வந்து காருக்குள்ள வச்சேன்னு சொல்றாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, இந்த வந்து அந்த நகை இருந்துதா இல்லையான்னு நான் மருத்துவமனையில இருந்து வெளில வரும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணலைங்க. அப்ப இவ்வளவு கிரே ஏரியா இருக்கும் பொழுது ஒரு ப்ராப்பரா விசாரிக்காம ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோட தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா வந்து வழக்குகளை வந்து முன்முடிவோடு அணுகிறது, புகார் சொன்ன ஒரு முதல் இன்ஃபர்மேஷன்ல இருந்து அணுகிறது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் 2010 இருக்கட்டும் 14 இப்போ ரொம்ப சமீபத்துல 2025 கூட நீங்க கைது பண்றீங்கன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இல்லாம கைது பண்ணக்கூடாதுன்றாங்க. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், அருணேஷ்குமார் யாதவ் வழக்கா இருக்கட்டும், இதோ இப்ப ரொம்ப சமீபத்துல 2024 23 அல்லது 24 வந்த சித்தேந்தர் அந்தில் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சிபிஐல ஒரு கைது எப்படி பண்ணணும்ன்றத மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. இதுக்கான காரணம் வந்து சிறை நிரம்பி இருக்கிறது, ரிமாண்ட் பிரிசனரால அதிகமா நிரம்பி இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த போலீஸ்க்கு வந்து ஒரு கைதை எப்படி பண்ணணும்ன்றது கூட தெரியல. ஒரு மனித உரிமை மீறல் வந்து கைதின் போதுல இருந்தே ஆரம்பிக்குது. அதனாலதான் வந்து உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியா சொல்லி கூட இவங்களுக்கு வந்து அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டதா தெரியல. எத்தனையோ காவல் கொலைகள் இந்த ஆட்சி பொறுப்பெடுத்ததுல இருந்து கிட்டத்தட்ட 18 என்கவுண்டர் டெத்து மட்டும், இதுல காவல் அடைப்பு கொலைகள் சேராது, கஸ்டடி டெத் வந்து தனி. 18 கொலைகள் நடந்த பிறகு கூட எந்த ஒரு அசைவுமே இல்லாம ஒரு அரசு இங்க வந்து செயல்பட்டு இருக்கு. இப்ப நேத்து நடந்தது வந்து ஃபெனிக்ஸ் ஜெயராஜை விட கொடூரமான ஒரு சம்பவம் நான் சொல்வேன். ஒரு சின்ன ஒரு ப்ரொவோகேஷன் இருக்கு, நான் எதையுமே நியாயப்படுத்தல. ஆனா இது ஒரு அப்பாவி இளைஞன் கூட்டு வந்து ஒரு 10வது படிச்ச இளைஞன், எந்த ஒரு சட்ட அறிவு இல்ல, எந்த ஒரு போலீஸாரு, ஒரு பாமரன் சாதாரண ஒரு 29 வயது இளைஞன் ஒரு கோவில்ல வாட்ச்மேனா இருந்தோம்னா நீங்க நைட்டு கூட்டிட்டு போவீங்க, ஒரு நாள் முழுக்க வச்சுப்பீங்க, ஒரு நாள் முழுக்க வச்சு 3 இடத்துல வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணுவீங்க. சித்திரவதை பண்ணது இல்லாம அவனுக்கு எதுவுமே பண்ணாம எந்த ஒரு சட்ட விதிமீறலோட எல்லாத்தையும் ஒரு காக்கி உடுப்பு போட்டுட்டோன்ற ஒற்றை ஒரு அந்த அதிகார திமிருல மட்டுமே நீங்க இவ்வளவும் பண்ணுவீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து பதிவான செய்தி இத்தனை, பதிவாகாத செய்தி எத்தனையும். அஜித்குமார் இறந்ததுனால இது செய்தியாச்சு. காவல் கொட்டடிகளை பொறுத்த மட்டும் இல்ல, காவல் கொட்டடி சித்திரவதைகளை பொறுத்த மட்டும் இல்ல, பலது ரிப்போர்ட்டே ஆவார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் கூட அருகில இருக்கிற எதனா ஒரு காவல் நிலையத்துல எதனா ஒரு காவல் சித்திரவதை நடக்கும். ஏன்னா அது ரொம்ப யூஸ்வலா மாறிடுச்சு. அடிக்கிறதுன்றது வந்து போலீசார் வந்து எதுக்கு நம்மளுக்கு ஏதோ கொடுக்கப்பட்ட அதிகாரமாவே அவங்க கருதுறாங்க.
இன் கோர்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜிங் த டியூட்டி தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை பயன்படுத்துறது பண்ணலாமே தவிர அதுதான் சட்டம். அது கூட ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்கும். அது இல்லாத போது எல்லாத்துலயும் இன் கோர்ஸ் ஆஃப் டியூட்டின்னு சொல்லி நியாயப்படுத்த முடியாது. இப்போ இது இன்வெஸ்டிகேஷன் இன் கோர்ஸ் ஆஃப் டியூட்டியா? ஜெயலலிதாவை நம்ம அடிச்சா விசாரிச்சோம், செந்தில் பாலாஜி அடிச்சா விசாரிச்சோம், யாரையுமே அடிச்சு விசாரிக்கலையே. சாட்சி அதே மாதிரி இப்ப என்கவுண்டர் செய்யப்பட்டவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே வந்து ரொம்ப ஏழ்மையான பின்னணியா தான் இருப்பாங்க. யாருமே வரைக்கும் பெரிய பெரிய பணக்காரனோ இல்ல பெரிய பெரிய நீங்க இந்த கஸ்டடி டார்ச்சர் இந்த என்கவுண்டர் கூட நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு துப்பாக்கியில சுட்டாங்க செத்துட்டாங்கன்னு. இப்ப கஸ்டடி டார்ச்சர்ல இறக்குறவங்கள நீங்க ப்ரூவ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் வந்து அவங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த வழக்கை எடுத்துக்கோங்க. அவர் உயிரோட இருக்கும்போது விட்டுட்டாங்க. உயிரோட இருக்கும்போது அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அவரு கொஞ்ச நேரத்துல இறந்துடுறாரு. இப்ப இதுக்கு இவர் தான் காரணம்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்? சோ இததான் வந்து அவர் அடிச்ச அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவருக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, இவருக்கு முன்னாடி இருதய நோய் இருந்தது, அடிச்ச உடனே இறந்துட்டாரு, நீ ஏன் அடிக்கிற? இப்ப நிறைய அந்த மாதிரி வழக்கெல்லாம் உண்டு. இருதய நோயினால்தான் இறந்தாரே ஒழிய நான் அடிச்சதுனால இறக்கலன்னு சொல்லுவாங்க. இப்ப இருதய நோய் எதனால வந்தது? திடீர்னு இருதய மாரடைப்பு எதனால வந்தது? மாரடைப்பு வந்து இருதய நோய் இருந்ததுனால வந்ததுன்னு சொல்றாங்க. மாரடைப்பு எதனால வந்தது? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இந்த கஸ்டடி டார்ச்சர் பொறுத்த மட்டும். நீங்க வந்து ஒரு காவல் நிலையம் ஏன் மக்கள் போறதுக்கு அச்சப்படுறாங்கன்னா கூட இதனாலதான். கேஸை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல வச்சு அடிச்சதா வந்து நீங்க சொல்றீங்க. இன்னுமே வந்து ஒரு சிலர் முகநூல்ல எழுதுறதா இருக்கட்டும் இல்ல செய்திகள்ல வர்றதா இருக்கட்டும், ரொம்ப கடுமையா அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து தண்ணி கேட்டாரு, அந்த நேரத்துல வந்து மிளகா பொடி வந்து கொடுத்துருக்காங்க இப்படிலாம் சொல்லப்படுது. இல்ல அந்த தகவல் வந்து நம்மளுக்கு இன்னும் கிடைக்க பெறல. அந்த மேபி பண்ணிருக்கலாம். ஏன்னா எனக்கு 2018 இந்த ஹைட்ரோ கார்பன் போராட்டம் போது இன்னைக்கு அவர் ஆய்வாளரா பணி செஞ்சுட்டு இருக்காரு. பல மனித உரிமை புகார்களுக்கு ஆளாக்கப்பட்டவர் தான் ஆய்வாளர் மோகன்தாஸ்ன்றவர். என்ன தாக்குனதா அவர் தான். என்ன அடிச்சு எனக்கு காது செவிப்பறை வந்து கிழிஞ்சது. அவர் என்ன அடிச்சுட்டு காதுல தண்ணி ஊத்த பார்த்தாரு. காதுக்கு அடிச்சுட்டு அதை பண்ணாரு அவரு. ரொம்ப சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க போலீஸ். நீங்களே அந்த நான் சித்திரவதை அனுபவிச்சிருந்தேன். அதனாலதான் நான் பேசுறேன். ஒரு ஹைட்ரோ கார்பன் போராட்டத்துக்கு போன உடனே இப்படி போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணவங்க தான். என் கால் விரலை வந்து வரைக்கும் முறிச்சாங்க. ஆனா அந்த புகார் வந்து ஒரு போதிய ஆக்ஷன் நடக்கல. என்னால ப்ரூவ் பண்ண முடியல. அதான் பிரச்சனை. ஏன்னா எனக்கு அந்த காது பிரச்சனை வந்து 2 வருஷம் பின்னாடி தான் அந்த அடிப்பட்டது வந்து விளைவுகளை கொடுத்தது. உடனே காவல்துறையுடைய அடிக்கிறது மட்டும் எப்பவுமே உடனே ரியாக்ட் பண்ணாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொன்னு அரசு மருத்துவர்களும் ஒரு கடைசியா அரசு மருத்துவர்கள் போராட்டத்துல கூட நான் அவங்க கிட்ட போய் வச்ச கோரிக்கை வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி போராளிகள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த காவல் கொட்டடி தொடர்பான புகார் வரும்போது மட்டும் கொஞ்சம் மருத்துவம் என்ன சொல்ற மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் படி நடந்துக்காங்க. நீங்க ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கா இருக்கட்டும், அன்னைக்கு ப்ராப்பரா ஒரு மருத்துவ அறிக்கை இவங்களும் பாவம் அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்கன்றாங்க. இங்க அவங்கவுங்க பணியை செஞ்சாங்கன்னா இந்த காவல் கொட்டடி சித்திரவதையாச்சும் கொஞ்சம் குறையும். இப்போ இந்த சித்திரவதை அப்படிங்கும் பொழுது இப்போ போலீஸ்காரங்க வந்து இப்போ கையை வச்சு அடிப்பாங்க, லத்தி வச்சு அடிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்க லாக் அப் டெத் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு மனிதனை அடிச்சே வந்து அவரோட உயிரே அவர் உடம்பை விட்டு போற அளவுக்குன்னா எந்தெந்த மாதிரி எல்லாம் அடிப்பாங்க? இப்ப சார் ஒரு மரணம் வந்து உடனே நடந்தது. இப்ப எனக்கு வந்து அடிச்சாங்க, காலை உடைச்சாங்க, இப்ப நான் சாவல. இதே கொஞ்சம் பலகீனமான மனதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்ச இதுலயே வந்து படபடப்புல செத்துருவாங்க. ஓகே, சரிங்களா? இவங்களும் வந்து சாகணும்ன்றதுக்காக அடிக்கிறது இல்ல. இவங்க அடிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சிலர் மனம் குளிர்றதுக்காக அடிக்கிறாங்க. அதான் யார் மனம்னு கேக்குறேன். யாருன்னா புகார்தாரருக்கு மனம் இருக்குல்ல, அவங்களுக்காக அடிப்பாங்க. அவங்க கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க. நீங்க வந்து ரொம்ப பெரிய உத்தமர்கள்லாம் நினைக்க கூடாது. நம்ம சிலர் தான் இருக்கிறாங்க. சிலருக்காக பலரை நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கும் வந்து ராட்டினம் கட்டுற பழக்கம் சென்னை காவல்கள் நிலையங்கள்ல சில இடங்கள்ல இருக்கு. ராட்டினம்னா இந்த விசாரணை படத்துல கட்டி தொங்க விடுறாங்களா அந்த மாதிரி. எனக்குலாம் சிறைவாசிகள் சொல்லியிருக்கிறாங்க, என்னை ஏத்தினோடனே நான் சிறுநீர் கழிச்சிருவேன். காரணம் வந்து நான் சிறுநீர் கழிச்சிட்டேன்னா நான் சாக போறேன்னு அவங்களே, நான் ரொம்ப பயந்தவன்னு முடிவு பண்ணிட்டு என்னை ஏத்த மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல கூட்டு போய் தான் கை உடைப்பாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லன்னா அந்த மலையில அந்த கை உடைக்கிறதுக்கு 2 செங்கல் வச்சு கையில வந்து ஒரு துணியை கட்டி ஒரு பைப்பை வச்சு அடைச்சு உடைப்பாங்க. சோ இது எல்லாம் வந்து இங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் இங்க அடிக்கிற கையை உடைக்கிறதுக்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ராட்டினம் கட்டுறதுக்கு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, லாடம் கட்டுறதுக்கு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து பழனி பாபா சொல்ற மாதிரி லீகலி எய்டட் பொலிட்டிக்கல் மாப்,
ஒரு அரசியல் அடியாள் படை. அந்த அடியாள் படை சட்டத்தால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. எந்த இடத்துலயும் சில நேரங்கள்ல பாமரருக்கு பயன்படுறாங்களே ஒழிய, சில நேரங்கள்ல இவங்க பணி வந்து நம்ம பாராட்டத்தக்கதுதான். பல நேரங்கள்ல பாமரர்களுக்கு இந்த காவல் நிலையம் வந்து ஒரு பயன் தரக்கூடிய விதமா அமையல. அது வந்து நீங்க பல காவல் கொட்டடி சித்திரவதைகளை நீங்க உதாரணம் காட்டலாம். இதுக்கு நம்ம வந்து இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற மு க ஸ்டாலின் ஒரு வகையில காவல் கொட்டடி சித்திரவதை அனுபவிச்சவர். அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் ஜேபிஎம் படம் பார்த்துட்டு வந்து தூக்கமே வரலன்னாரு. அன்னைக்கு தினம் வந்து நீதியர் சந்துரு வந்து ஒரு அறிக்கையை அவருக்கு பரிசா கொடுக்கிறார். இஸ்மாயில் கமிஷன் ரிப்போர்ட்னு. எமர்ஜென்சி காலத்தின் போது ஓய்வு பெற்ற நீதியர், ஓய்வு பெற்றவரா சிட்டிங் ஜட்ஜான்னு சரியா நினைவில்ல, அவர் பேர் இஸ்மாயில். அவர் தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சு, அந்த ஆணையம் ஒரு குழு ஒரு பரிந்துரை கொடுக்குது. ஒரு காவல் கொட்டடி சித்திரவதை நடக்காம என்ன பண்ணணும்னு 74ல கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைய வரைக்கும் அது அமலாக்கப்படல. ஆனால் இன்னைக்கு 50 ஆண்டு வந்துருச்சு. எமர்ஜென்சி முடிஞ்ச 50 ஆண்டு. அந்த எமர்ஜென்சினால் பாதிக்கப்பட்ட ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு. அவருடைய நேரடி பார்வையின் கீழதான் காவல்துறை இருக்கு. ஆனா அவரு கூட இன்னைய வரைக்கும் அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணல. ஒரு வகையில எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களே வந்து காவல் சித்திரவதையினால் பாதிக்கப்பட்டவங்க. ஜெயலலிதா ஏவி. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏவுறதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய ரவுடின்னு வச்சுக்கோங்களேன். என் கூலி ஆட்கள் இருக்கிறாங்க. நான் அந்த கூலி ஆட்கள் செய்யற தப்பு போதெல்லாம் நான் நியாயமா நடந்துக்கிட்டேன்னா நான் சொல்றதெல்லாம் அவன் செய்வானா? நான் சில சமயம் சட்டத்தை மீறி செய்ய மாட்டான். அப்ப நான் அதுக்காகவே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அவனை நான் பல நேரங்கள்ல பாதுகாக்க வேண்டியது இருக்கு. இதைதான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் பண்றாங்க. இவங்க மேல பல கரைகள் இருக்கு, பல குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. இவங்களுக்கு ஏற்றாற் போல இப்ப ஜெயலலிதா வந்தா ஜெயலலிதாக்கு ஏற்றாற் போல காவல்துறை செயல்படும். ஸ்டாலின் வந்தாருன்னா ஸ்டாலினுக்கு ஏற்றாற் போல காவல்துறை செயல்படும். ஸோ இவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி காவல்துறையை செயல்படுத்துறாங்க. சரி, அவங்க பண்ற சில தவறுகளையும் கண்டுக்காம இருக்கிறாங்க, பல தவறுகளை. அதனாலதான் இந்த இஸ்மாயில் கமிஷன் மாதிரியான ரிப்போர்ட் எல்லாம் போட்டுட்டா, நாளைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றாரு, இவனை கூப்பிட்டு ஒரு 2 லாடம் கட்டுங்கன்னா அவர் கட்டுவாரா? கட்ட மாட்டாரு. அப்ப இங்கே அதனாலதான் சொல்ற ஸ்டாலின் கரம் வந்து ரத்தம் படிஞ்சிருக்குன்றோம். எப்படி எடப்பாடி பழனிசாமி கைகள் ரத்தம் கரை படிந்துமோ, இன்னைக்கு இவர் கையோ ரத்த கரை. யாரு ஆட்சிக்கு வந்தாலும் ஏன் இந்த நிலை மாறுறதே இல்லை? எல்லாரும் ஆட்சிக்கு நீங்க இந்த பொருளாதார கொள்கையை புரிஞ்சுக்கணும். இந்த பொருளாதார கொள்கையில எப்படியான ஒரு ரவுடித்தனமான ஒரு காவல்துறை வந்து தேவைப்படுது. நீங்க மேற்கத்திய நாடுகள் கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் இப்ப சுவிட்சர்லாந்து மாதிரியான இடங்கள்ல வந்து காவல்துறை எப்படி நடந்துக்கணும்ன்றதெல்லாம் பல கைட்லைன்ஸ் உண்டு. ஒரு கைது கூட எப்படி பண்ணணும், ஒரு கடத்தல் வழக்குல ஈடுபட்டவங்க கூட எப்படி நடத்தணும்ன்றதெல்லாம் இருக்கு. அங்க மனித உரிமை பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இங்க கெடுவாய்ப்பா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த அடி உதை குத்து மேல வந்து ஒரு கல்ச்சர் வளர்ந்துருச்சு. இப்போ 6 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் போராட்டம் நடக்குது, உறவினர்கள் ஊர் மக்கள் எல்லாம் வந்து போராடுறாங்க அப்படிங்கறத கேள்விப்படுறோம். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த கேஸ் எந்த மாதிரி இன்னும் நகரும்? இல்ல உடலை வாங்க மறுத்து போராட்டங்கள். ஆமா, நீங்க வந்து ஒரு நியாயம் கிடைக்கலன்ற ஒரு சஸ்பென்ஷன் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனா இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு குற்றம் பண்றீங்க, உங்க சேனலோட ஓனர் நான் அவர் மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்துட்டேன்னு சொன்னா இவங்க சும்மா இருப்பாங்களா? இல்ல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்ல. என்ன பண்ணீங்கன்ற போலீஸ்காரங்க மேல அது என்ன ஆர்ம்டு ரிசர்வ்டுக்கு அனுப்புறது, நடு ரோட்ல போட்டு ஒரு பெண்மணியை போட்டு ஒருத்தன் செவிலியே சலுப்புன்னு அறைவான். நீங்க அவரை ஆர்ம்டு ரிசர்வ்டுக்கு வேற போடுறீங்க, துணை ஆயுத பிரிவு. நாளைக்கு அவர் வந்து ஆயுத பிரிவுல இருக்கிறவங்க போராட்டங்களை கட்டுப்படுத்துற பணிக்கு கூட வருவாங்க. பெட்டாலியனுக்கு அடுத்து அவங்களதான் கூப்பிடுவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நபரை நீங்க மறுபடியும் அங்க அனுப்பும் போது அவர் அங்கேயும் போய் இதை விட மோசம். ஏன்னா அங்க அனுமதிக்கப்படுதுல்ல, நீங்க போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான இந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் 70G கொடுக்கறது, இந்த மாதிரியான மெமோ கொடுக்கறது, சார்ஜ் பண்றது, அதெல்லாம் கிடையாது. சட்டம்னா எல்லாருக்கும் சமம் தான். நீ காவல் நிலையத்துக்குள்ள வச்சு அடிக்கிறது, கொலை பண்றது வந்து சரி, யூனிஃபார்ம் போட்டு கொலை பண்றது சரின்னு இல்லை. யார் கொலை பண்ணாலும் கொலை தான். அதனாலதான் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற பல தீர்ப்புகளை என்கவுண்டர்ஸை மர்டர் கேஸா ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அது நிறைய நேத்து தான் மேஜிஸ்ட்ரேட் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா 6 பேர் சஸ்பென்ஷன்ன்றது ப்ராப்பரான ஆக்ஷன் இல்லை. என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாலினால போயிட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்தை போயிட்டு மானிட்டர் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் இந்த கவர்மெண்ட் வந்து இன்டாலரண்ட்பா. கஸ்டடி டார்ச்சர்ல இந்த கவர்மெண்ட் வந்து இன்டாலரண்டா இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க. நம்மள யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம ஜாதிக்கார டிசி கிட்ட போய் நின்னாலும் பண்ண முடியாது, ஜாதிக்கார எஸ்பி கிட்ட போய் நின்னாலும் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் உடனே வந்துடும் அப்படின்னு ஒரு மனநிலை இருந்தாதான் காவலர்களும் ஒழுங்கா பணி செய்வாங்க. உதாரணத்துக்கு முந்தா நாள் பச்சை பாஸ் பசங்க ஏதோ ஒரு பஸ்ல போய் பாட்டு பாடியிருக்காங்க. அவங்களை நீங்க ப்ராசிக்யூட் பண்ணலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அவங்கள அளவிட்டு வீடியோ எடுத்து போடுறது வந்து அது தப்பு. அப்ப அவங்க நாளைக்கு இந்த சொசைட்டில எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? நீங்க
ஏன்னா அவமானம் மாதிரி அவமானம் மாதிரி ஆயிடும். இதை நீங்க எஸ்ஆர்எம் காலேஜ் பசங்களுக்கு பண்ணுவீங்களா? ம். நீங்க இதை வந்து ஒரு அப்போலோ பசங்களுக்கு பண்ணுவீங்களா? லைலா காலேஜ் பசங்களுக்கு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். ஏன்னா அங்க இருக்கிறவன் வந்து விளிம்பு நிலை. அவன் பண்ற குற்றத்தை சமூக குற்றமா காட்டுவோம். இவன் பண்ற குற்றத்தெல்லாம் எலைட் கிரைமா, ஒயிட் காலர் கிரைம்ஸா நம்ம காட்டுவோம். ஸோ எதுக்கு இவ்வளவு பேச வேண்டியது இருக்குன்னா, நம்ம மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். நம்ம மனித உரிமை கண்ணோட்டத்துல நம்ம வந்து தெளிவு அடையணும். நம்ம கிட்டயும் பிரச்சனை இருக்குன்றேன். சிலரின் வன்முறையை விட பலரின் மௌனம் வந்து ரொம்ப ஆபத்தானது. நம்மளுடைய மௌனம் இந்த வழக்குல கலைந்திருக்கு. தெரிஞ்சோ தெரியாமல இந்த வழக்குல கலைந்திருக்கு. இந்த மௌனம் வந்து கலைஞ்சது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. இந்த இதுல வந்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், வரும் காலங்கள்லயும் நாம வந்து இது போன்ற வழக்குகள்ல அவர் குற்றப்பின்னணி இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்க்காம காவல் கொலைகளை நம்ம ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. இந்த திரைப்படங்கள்ல இந்த மாதிரி காவல் நிலையங்களை வச்சு காவல்துறையை சேர்ந்தவங்க குற்றம் சாட்டப்பட்டவங்களையோ இல்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்களையோ அந்த மாதிரியான அக்யூஸ்ட் எல்லாம் வந்து அடிக்கிறத காட்டுவாங்க. அப்போ நிறைய டெக்னிக்ஸ் காட்டுவாங்க. ஒரு சில படங்கள் வந்து லத்தியில வந்து ஏதோ ஒரு திரவம் வந்து தடவுவாங்க. அப்புறம் தலைகீழ தொங்க விட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு எலியோ இந்த மாதிரி எல்லாம் போட்டு கட்டி விட்டுருவாங்க முகத்துல. அப்புறம் தண்ணியை வந்து மூஞ்சில ஊற்றி திரும்ப திரும்ப அடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த பச்சை மட்டையை வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திரைப்படங்கள்ல காட்டுறாங்க. இது உண்மையிலே இப்போ நடக்குதா? சினிமான்றது வந்து பொய்யான விஷயம் இல்லை. இங்க நடக்கிறது தான் சினிமால காட்டுறாங்க. விசாரணையா இருக்கட்டும், என்ன ஜெய்பீமா இருக்கட்டும், எல்லாம் நடக்கிறது தான் அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை விட கொடூரமா இருக்கும். நம்ம உண்மைன்றது நம்ம கற்பனையை விட கொடூரமா இருக்கு இங்க இருக்கிற உண்மை. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி அடிச்சாதான் காவல் சித்திரவதை இல்லை. ஒரு அறை கூட காவல் சித்திரவதை. கண்டிப்பா ஒரு அறையிறது கூட ஒரு காவல் சித்திரவதை தான். ஒருத்தர் அவமானமா வாயா போயான்னு பேசுறது கூட காவல் சித்திரவதை தான். வாடா போடான்னு. ஆனா உயிரே போற அளவுக்கு ரத்த வர அளவுக்கு அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம அதுக்கு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும்ல. இதை விட அது கொஞ்சம் கொடூரமான விஷயம் கேக்குறாங்க. என்னன்னா இதையே நம்ம கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்காதுன்ற. நம்ம வந்து இந்த சின்ன விஷயங்களே என்னைக்கு ஒரு சமூகம் வந்து மனித உரிமை சார்ந்து ஒரு சரியான பார்வை கொண்டிருக்கோ அங்க குற்றங்கள் கூட நடக்காது, குற்றங்கள் கூட குறையும். நீ போலீஸ் பண்றதுதான் வேற ஒருத்த பண்றான். இப்போ ஒரு ரவுடி பதில் கொலை பண்ணணும்னு நினைக்கிறது கூட எங்க இருந்து வருது? நம்ம இங்க சட்டத்தின் கேஜி கண்ணபிரான் தான் சொல்லுவாரு, ஒரு ரவுடி எப்படி வேணாலும் இயங்கலாம், ஆனா அரசமைப்பின் பால் இயங்கக்கூடிய காவலர்கள் வந்து அரசமைப்பு சட்ட விதிக்கு உட்பட்டு தான். அப்போ ஒரு கிரிமினலுக்கும் போலீஸ்க்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சொல்லக்கூடிய அந்த பல சம்பவங்கள் நடக்குதுதான். ஆனால் அதுல என்ன பிரச்சனைனா அது எல்லாம் தொடருது. நீங்க யாரு எத்தனை டிசி போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள, இன்ஸ்பெக்ஷன் போறாங்க, அவங்க கேட்கணும் எதுக்கு இந்த பைப் வச்சிருக்கீங்க, எதுக்கு இந்த மூட்டை வச்சிருக்கீங்க, எதுக்கு இந்த கோணி எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்குன்னு கேட்கணும். அவங்களா கேள்வி கேட்கறது இல்லை. இன்னொன்னு, காவல் கொட்டடி சித்திரவதைக்கு உள்ளான உடனே நம்ம வந்து உயிர் மற்றும் சுதந்திரத்துல சிசிடிவி கோரலாம். சிசிடிவி பதிவுக்கு 24 மணி நேரத்துல கொடுக்கணும். ஆனா நம்ம கேட்டுட்ட உடனே தான் என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பா அந்த நாள்ல தான் சிசிடிவி வேலை செய்யல. ஏன்னா சிசிடிவி கேமரா வந்து எல்லா காவல் நிலையங்களையும் இருக்கு. இன்னொன்னு, மும்பை உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, காவல் நிலையங்கள் என்பது அபிஷியல் சீக்ரசி பிளேஸ் கிடையாது. அந்த ஆக்ட் கீழே வரல. அதனால நீங்க காவல் நிலையத்துக்குள்ள வீடியோ எடுக்கிறது தப்பு கிடையாது. உங்களை வந்து விசாரிக்கும் போது ஒரு காவல் உங்களை அத்துமீறி ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி உங்களை அபியூஸ் பண்றதுன்னு நீங்க வீடியோ எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் சிசிடிவி அந்த நேரத்துல வந்து வேலை செய்யாம போயிடும். அது கரெக்ட் தான். இல்ல இப்ப இந்த வழக்குல வந்து இப்ப அவர் இறந்திருக்கிறாரு, இப்ப காவல்துறை தரப்புல இருந்து தாங்கள் அடிச்சதுனாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல நீங்க கூட முன்னாடி சொல்லியிருந்தீங்க அவருக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு, வெவ்வேறு இந்த மாதிரி லாக்அப் டெத்ஸ் நடக்குது அப்படின்னா அதை வந்து கோட் பண்ணுவாங்க, முன்னாடி இவருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அது வந்து என்ன, அதே மாதிரி இப்போ அஜித்குமாரோட விவகாரத்துல ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்கறேன். இப்போ வரைக்கும் சொல்லல, ஆனா சொல்லிடுவாங்களோ நமக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா இது வந்து நீங்க ஹாபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி, இவங்க ஹாபிச்சுவல் லையர்ஸ், ஹாபிச்சுவல் ஸ்டோரி ரைட்டர்ஸ். நீங்க வந்து இவங்களோட எஃப்ஐஆர்ல இருந்து சார்ஜ் ஷீட்ல இருந்து எல்லாமே ஸ்டோரி தான். பயங்கரமா இருக்கும் ஸ்டோரி. விட்னஸ் சொல்றது ஒன்னா இருக்கும், கன்ஃபெஷனு போலீஸ் முன்னாடி, ஆனா இவங்க எழுதுறது வேறையா இருக்கும். ஏன்னா பல வழக்குகள் பார்த்துருக்கோம், அப்படிதான் நடக்குது. இதுல கூட நடக்கலாம், நான் அசம்ஷன் தான் தெரியுது. ஆனா நடந்த சம்பவம் என்பது இதுதான். ஒரு நகை தொலையுது, ஒரு காரை வந்து ஒரு பார்க் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக அவரை சந்தேகத்தின் பேர்ல கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள் முழுக்க அவரை சட்டவிரோதமா வச்சு அடிச்சு, அவரை கிட்னி, அவருடைய நுரையீரல் இருந்து ரத்தம் கசிற அளவுக்கு அடிச்சு அவர் உயிரோட வந்து கொடுத்து 1 மணி நேரத்துல அவர் செத்து போயிடுறாரு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த ஒரு சம்பவத்துல நிறைய மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் மக்களுக்கு இது மாதிரி விழிப்புணர்வு வரணும், இன்னும் இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம குளோரிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. வருங்காலங்களில் இன்னும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட நேரத்தை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.